அடியோடு மாற்றுகின்ற உள்நோக்கத்தோடு பிரதமர் மோடி செயல்படுவதாக மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ குற்றம் சாட்டியுள்ளார். 2016ஆம் ஆண்டில் தேர்தல் பிரச்சாரத்தின் போது தேர்தல் விதிமுறைகளை பின்பற்றாமல் இரவு 10 மணிக்கு மேல் பேசியதாக தொடுக்கப்பட்ட வழக்கின் விசாரணைக்காக திண்டுக்கல் மாவட்ட ஒருங்கிணைந்த நீதிமன்றத்தில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ ஆஜரானார். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், பிரதமர் மோடி ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே மொழி என சர்வாதிகார போக்கில் செயல்படுவதாகவும் இந்த விவகாரத்தில் மோடி படுதோல்வி அடைவார் என விமர்சித்தார். தலைநகரம் இடமாற்றம், நாட்டின் பெயர் மாற்றம் என RSS தலைவர்கள் நாட்டை பிளவுபடுத்தும் முயற்சியில் ஈடுபடுவதாக குற்றம் சாட்டிய வைகோ, திமுக ஆட்சிக்கு நெருக்கடி கொடுக்கவே மத்திய அரசு நிதியை வழங்க தாமதப்படுத்தி வருவதாக விமர்சனம் செய்தார். மதுரை விக்கிரமங்கலம் அங்காள ஈஸ்வரி கோயிலில் மகா கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. மதுரை மாவட்டம் விக்கிரமங்கலம் ஊராட்சியில் அமைந்துள்ள அங்காள ஈஸ்வரி மற்றும் கருப்பண்ணசுவாமி கோயிலில் 2 நாள் யாக பூஜையை தொடர்ந்து மகா கும்பாபிஷேக விழா நடத்தப்பட்டது. காலை யாக பூஜை மற்றும் பூர்ணாகிரியை தொடர்ந்து மேலதாளங்களுடன் கோயில் கோபுர கலசத்தில் புனித நீர் ஊற்றப்பட்டது. அதனைத் தொடர்ந்து அங்காள ஈஸ்வரி அம்மனுக்கு 501 குடங்களில் கொண்டுவரப்பட்ட பால் குடங்களை கொண்டு அபிஷேகம் நடைபெற்றது. விழாவிற்கு முன்னதாக அங்காள ஈஸ்வரி சீர்வரிசை பொருட்கள் கோயிலுக்கு கொண்டுவரப்பட்டதை அடுத்து பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். மேலும் மகா கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கி சிறப்பிக்கப்பட்டது. பரந்தூரில் பொதுமக்களை தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் சந்திக்க திமுக அரசு கடும் கட்டுப்பாடுகளை விதித்ததாக எழுந்த புகாருக்கு மக்களுக்கு நன்மை செய்ய முன்வருபவர்களுக்கு திமுக அரசு என்றும் தடை போடாது என திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் தங்க தமிழ்ச்செல்வன் பதிலளித்துள்ளார். மதுரை விக்கிரமங்கலம் அங்காள ஈஸ்வரி அம்மன் கோயில் கும்பாபிஷேகத்தில் கலந்து கொண்ட திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் தங்க தமிழ்ச்செல்வன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது புதுக்கோட்டையில் சமூக ஆர்வலர் கொலை செய்யப்பட்ட சம்பவத்திற்கு அண்ணாமலை கண்டனம் தெரிவித்தது குறித்து பத்திரிகையாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த அவர், காவல்துறையிலிருந்து செய்ய வேண்டிய பணிகளை பதவியை துறந்துவிட்டு அவர் செய்து வருவதாக விமர்சனம் செய்தார். மேலும் 13 அமாவாசைகள் கழித்து எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆவார் என அதிமுக வட்டாரத்தில் பேசப்பட்டு வருவதாக எழுப்பப்பட்ட கேள்விக்கு, இதற்கு முன் வந்த அமாவாசையில் எடப்பாடி பழனிசாமி எப்படி முதலமைச்சராகவில்லையோ அதேபோன்று தற்போதும் நிகழாது என கூறினார். தருமபுரி அருகே நாட்டு வெடிகுண்டு வெடித்து வீட்டின் சுவர் இடிந்து விழுந்ததில் 6 வயது சிறுமி சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். தருமபுரி மாவட்டம் ஆட்டுக்காரன்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த அபி மற்றும் நாகவேணி தம்பதியினர் பெங்களூருவில் வசித்து வருகின்றனர். இவர்களின் 6 வயது குழந்தை கவினிலா பொங்கல் விடுமுறையொட்டி தருமபுரி மாவட்டம் காரிமங்கலத்தில் உள்ள தனது பாட்டியின் வீட்டிற்கு சென்றுள்ளார். அங்கு கவினிலாவின் பாட்டி வீட்டில் தீபாவளிக்கு வாங்கிய வெடிகளில் மீதமிருந்த வெடிகள் மேல்மாடியில் வைக்கப்பட்டிருந்த நிலையில் கவினிலா அங்கு சென்று விளையாடியுள்ளார். அப்போது எதிர்பாராத விதமாக அங்கிருந்து நாட்டு வெடிகுண்டு வெடித்ததில் வீட்டின் ஒரு பக்க சுவர் இடிந்து விழுந்து கவினிலாவின் மீது உள்ளது. இதில் இடிபாடுகளில் சிக்கிய கவினிலா சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். உடனடியாக அருகில் இருந்தவர்கள் கவினிலாவை மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்த நிலையில் சிறுமி உயிரிழந்ததை மருத்துவர்கள் உறுதி செய்தனர். இதனைத் தொடர்ந்து சிறுமியின் உடலை பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்த போலீசார் இச்சம்பவம் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நாகை மாவட்டத்தில் பெய்து வரும் மழை காரணமாக சுமார் 2000 ஏக்கருக்கும் அதிகமான நெற்பயிர்கள் வயலில் சாய்ந்துள்ளதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். நாகை மாவட்டத்தில் கடந்த 2 நாட்களாக பெய்து வரும் கனமழை காரணமாக விவசாய நிலம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக ஆதமங்கலம் பகுதியில் சுமார் 100 ஏக்கருக்கும் அதிகமான பரப்பளவில் அறுவடைக்கு தயாராகி வந்த நெற்பயிர்கள் வயலில் சாய்ந்த நிலையில் ஒரு சில விளைநிலங்களில் அவை முளைக்கட்டு கொண்டுள்ளது. இதனால் செய்வதறியாமல் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் பாதிக்கப்பட்ட பகுதிகளை கணக்கெடுப்பு நடத்தி உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். அதிமுக
பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி பழனிசாமி சேலத்தில் அதிமுக நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்தினார். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே உள்ள அதிமுக புறநகர் மாவட்ட கழக அலுவலகத்தில் புறநகர் மாவட்ட கழக நிர்வாகிகள் கூட்டம் நடைபெற்றது. இதில் அதிமுக பொதுச் செயலாளரும் சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி கலந்து கொண்டு பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினார். குறிப்பாக 2026 சட்டமன்ற தேர்தலின் போது அதிமுக சார்பில் பணியாற்ற உள்ள பூத் கமிட்டி நிர்வாகிகள் நியமிக்கும் பணி தீவிரம் அடைந்துள்ள நிலையில் அதில் இடம்பெற்றுள்ளவர்கள் எவ்வாறு களப்பணி ஆற்ற வேண்டும் என்று ஆலோசனை வழங்கினார். அரசு வேலை வாங்கித் தருவதாக கூறி பணம் மோசடியில் ஈடுபட்டவர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி பாதிக்கப்பட்டவர் ஆட்சியர் அலுவலகம் முன்பு தீக்குளிக்க முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. பெரம்பலூரை அடுத்த குரும்பலூர் கிழக்கு மாரியம்மன் கோவில் தெருவை சேர்ந்த மாற்றுத்திறனாளி ரவி என்பவர் 4 ஆண்டுகளுக்கு முன்பு தனது மகனுக்கு அரசு வேலை வாங்கித் தருவதற்காக கல்பாடி அரசு பள்ளியில் ஆசிரியராக பணிபுரியும் பாரிவள்ளல் என்பவரிடம் 3 லட்சம் ரூபாய் கொடுத்துள்ளார். 3 ஆண்டுகள் கடந்த பின்பு வேலை வாங்கித் தராமல் ஏமாற்றியதாக பாரிவள்ளல் மீது ரவி காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். இதையடுத்து பாரிவள்ளலை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். பின்னர் சிறையிலிருந்து தற்போது ரவி வெளியே வந்துள்ள நிலையில் 3 லட்சத்தில் 1,50,000 கொடுத்துள்ளதாக கூறப்படுகிறது. மீதி பணத்தை தராமல் ஏமாற்றுவதாக கூறியும் பணத்தை அவரிடமிருந்து பெற்றுத்தரக் கோரியும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு ரவி பெட்ரோல் ஊற்றி தீக்குளிக்க முயற்சி செய்துள்ளார். அப்போது அங்கு பணியில் இருந்த போலீசார் அவரை தடுத்து நிறுத்தினர். இதனால் எந்தவித அசம்பாவிதமும் ஏற்படாமல் தவிர்க்கப்பட்டது. கரூரில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு விழிப்புணர்வு பிரச்சாரம் மாவட்ட ஆட்சியர் தங்கவேல் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். கரூரில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வு பிரச்சார கலைப்பயணத்தை மாவட்ட ஆட்சியர் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். விழிப்புணர்வு பிரச்சாரத்தில் ஒருமுறை பயன்பாட்டு பிளாஸ்டிக் பொருட்கள் தவிர்த்தல், புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் பயன்பாடு, காற்று மாசு தவிர்த்தல் போன்ற பல்வேறு சுற்றுச்சூழல் பாதுகாப்பு முறைகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. மேலும் கலைக்குழுவினர் மூலம் பாடல்கள் மற்றும் கரகாட்டம், ஒயிலாட்டம் மூலமாக விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. காவல் நிலைய பொறுப்பில் இருந்த பிக்கப் வாகனத்தில் 1,70,000 ரூபாய் மதிப்புள்ள பாகங்கள் காணவில்லை என உரிமையாளர் ஆதங்கம் தெரிவித்துள்ளார். நீலகிரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மக்கள் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் நடைபெற்றது. இதில் நாகராஜ் என்பவர் புகார் மனு ஒன்றை அளித்துள்ளார். அதில் கடந்த 2020ஆம் ஆண்டு பிக்கப் வாகனத்தை சாராய உரல் வைத்திருந்ததாக கூறி புதுமந்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து வாகனத்தை காவல் நிலையத்திற்கு கொண்டு சென்றுள்ளனர். இதன் மீதான வழக்கு நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்த நிலையில் கடந்த 9ஆம் தேதி உதவி கூடுதல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் 17,000 ரூபாயை செலுத்திவிட்டு வாகனத்தை எடுத்துக் கொள்ளுமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாகராஜ் அபராத தொகையை செலுத்திவிட்டு காவல் நிலையத்திலிருந்து வாகனத்தை எடுக்க சென்றபோது தனது வாகனத்தில் கியர் பாக்ஸ், டயர் மீட்டர், செல்ஃப் மோட்டார், பேட்டரி ஆகிய பாகங்கள் காணாமல் போயிருந்ததை கண்டு அதிர்ச்சியடைந்தார். இதன் மதிப்பு சுமார் 1,70,000க்கு மேல் இருக்கும் என குற்றம் சாட்டியுள்ளார். தேதி 9ஆம் தேதி பணம் கட்டிட்டேன். 11ஆம் தேதி வண்டி எடுத்துக்கிறாங்க. 11ஆம் தேதி அரசாங்க வண்டி எடுத்து போகும்போது வண்டியில் புதுமந்து சாய் வாங்கி வண்டி திறந்து பார்த்தா வண்டியில் இருந்த பொருள் மேலே கேர் பாக்ஸு, செல்ஃப் மோட்ரு, ஸ்டெப்னி, பேட்ரி, ஸ்பீடா மீட்ரு, கேஸ் போது எல்லாமே எதுவும் கட்டிட்டு லைட்லேருந்து எல்லாம் கட்டிட்டு அப்புறம் நாங்கள் எஸ்பி அப்புறம் 4ஆம் தேதி எஸ்பிக்கு வந்து நாங்கள் கம்ப்ளைண்ட் எழுதி புகார் பண்ணி கொடுத்தோம். சரி நான் விசாரிக்க கேட்டாங்க. இந்த மட்டும் எந்த தகவலும் இருக்காங்க. அதனால இப்போ நைட்டு பார்த்து போச்சு. கோவை குற்றாலத்தில் சுற்றுலா பயணிகளின் உடைமைகளை பாதுகாப்பதற்கான அறை மற்றும் உடை மாற்றும் அறைகள் அமைக்க உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேந்திரன் தெரிவித்துள்ளார். கோவை மாவட்டத்தின் சுற்றுலா தலமான கோவை குற்றாலத்தில் முறையான வசதிகள் இல்லை என மக்கள் குவிந்த நிலையில் சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேந்திரன், மாவட்ட ஆட்சியர் கிராந்திகுமார் பாடி ஆகியோர் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டனர். அதனையடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் ராஜேந்திரன்,
கோவை குற்றாலத்திற்கு வரும் சுற்றுலா பயணிகளுக்கு தேவையான உடைமைகளை வைப்பதற்கு பாதுகாப்பு அறை, உடைமாற்றும் அறை, கழிவறை வசதி, சாகச விளையாட்டுகள் மற்றும் பார்க்கிங் வசதிகள் செய்து தரப்படும் என அறிவித்தார். மேலும் சுற்றுலாத்துறை சார்பில் தற்போது ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தெரிவித்துள்ள அவர், கோவை குற்றாலம் சுழல் சுற்றுலாத்துறையின் பணியாளர்களுக்கு ஊதிய உயர்வு குறித்து செய்தியாளர்களின் கேள்விக்கு கோவை குற்றாலம் வனத்துறைக்கு சம்பந்தப்பட்டது என்பதால் பேசி முடிவெடுக்கப்படும் எனவும் தெரிவித்தார் என்று சொல்லி கேட்டிருக்கிறார்கள். அதே போல உடை மாற்றுவதற்கான அறை தேவை, கழிவறை தேவை, அதே போல சாகச விளையாட்டு வசதி ஏற்படுத்தி தர வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள். அதே போல வாகனம் நிறுத்துவதற்கான இடம் கேட்டிருக்கிறார்கள். அதுபோல நுழைவு சீட்டு கொடுக்கிற இடம் புனரமைக்கப்பட வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். அதே போல ஓய்வறை ஒன்று ஏற்படுத்தி தர வேண்டும். அதேபோல குடிநீருக்கான வசதி ஏற்படுத்தி தர வேண்டும் என்று பல்வேறு கோரிக்கைகள் வைத்திருக்கிறார்கள். அதையெல்லாம் சுற்றுலாத்துறையின் சார்பிலே செய்வதற்கான ஆய்வு மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களும் நானும் பார்த்திருக்கிறோம். மதுரை திருப்பரங்குன்றம் மலை மேல் அமைந்துள்ள காசி விஸ்வநாதர் கோவிலுக்கு பன்றிக்குட்டிகளை காணிக்கை செலுத்த அனுமதி கோரி மாவட்ட ஆட்சியரிடம் வழக்கறிஞர் கோரிக்கை மனு அளித்தார். அறுபடை வீடுகளின் முதற்படை வீடான மதுரை திருப்பரங்குன்றம் முருகன் கோவிலில் புராணங்களின் அடிப்படையில் பன்றிக்குட்டிகள் காணிக்கை செலுத்துவதற்கு இந்து சமய அறநிலையத்துறையினரும் காவல்துறையினரும் அனுமதி மறுப்பதாக மதுரை அண்ணா நகரை சேர்ந்த வழக்கறிஞரான முத்துக்குமார் என்பவர் மாவட்ட ஆட்சியர் சங்கீதாவிடம் கோரிக்கை மனுவை அளித்தார். அந்த மனுவில் புராதன கதையில் திருப்பரங்குன்றம் மலையில் பன்றிக்குட்டிகளுக்கு சிவன் தாய் தோற்றத்தில் வந்து பால் கொடுத்ததாக கதைகள் இருப்பதாகவும், அதன்படி நெல்லித்தோப்பு வழியில் சென்று காசி விஸ்வநாதர் கோவிலில் பன்றிக்குட்டிகளை காணிக்கை அளிக்க அனுமதி அளிக்க வேண்டும் என குறிப்பிடப்பட்டிருந்தது. மதுரை திருப்பரங்குன்றம் மலை மேலுள்ள சிவகந்தர் அவுலியா தர்கா பள்ளிவாசல் ஆடுகளை அறுக்க அனுமதி கோரி இஸ்லாமியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் தற்போது வழக்கறிஞர் ஒருவரும் பன்றிக்குட்டிகளை காணிக்கை அளிக்க அனுமதி கோரியுள்ள சம்பவம் மதுரை திருப்பரங்குன்றத்தில் பேசு பொருளாகியுள்ளது. அதாவது பன்றிக்குட்டிகளுக்கு பாலூட்டிய லீலை சிவபெருமான் நேரடியாக பாலூட்டிய லீலை பல்வேறு புராணங்களிலும் மகாபாரதம் வனபர்வம் பிரிவு 39 கூறப்பட்டுள்ளது. அதில் சிவபெருமான், பன்றிக்குட்டி மற்றும் விஷ்ணு இவர்களுக்கு உள்ள அந்த புராணங்களில் லீலைகள் நடந்ததாக சொல்லப்படுகிறது. ஏற்கனவே மதுரையில் இந்து சமய அறநிலையத்துறை நரியை பரியாக்கிய லீலை, பிட்டுக்கு பண் சுமந்த லீலை, நாரைக்கு சாப விமோச்சனம் கொடுத்த லீலை அனைத்தும் இன்று வரை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆனால் அந்த சிவபெருமான் நேரடியாக பன்னீர் வேளாளர்கள் பன்றிக்குட்டிகளாக பிறந்த அந்த பெற்றோர்களை ஆதரவிட்டு இருந்த அந்த பன்றிக்குட்டிகளுக்கு பாலூட்டிய லீலை மட்டும் ஒரு குறிப்பிட்ட சில சமூகத்தினரால் பல 100 ஆண்டுகளுக்கு முன்பே மறைக்கப்பட்டிருக்கிறது. அந்த விஷயம் தற்போது தெரிய வந்திருக்கிறது. ஆகவே வருகின்ற ஒவ்வொரு தை முதல் அமாவாசை என்று மதுரை திருப்பரங்குன்றத்தில் அமைந்துள்ள காசி விஸ்வநாதர் கோயிலில் இந்து சமய அறநிலையத்துறை சார்பாக இந்த சிவபெருமான் பன்றிக்குட்டிகளுக்கு பாலூட்டிய லீலையை நடத்த வேண்டும். மேலும் அங்கு பன்றிக்குட்டிகளை காணிக்கையாக செலுத்துவதற்கும் நேர்த்திக்கடனாக செலுத்துவதற்கும் பக்தர்களுக்கு அனுமதிக்க வேண்டும். திருவாரூரில் நகராட்சியுடன் சுற்றுப்புற கிராமங்களை இணைக்கும் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து 500க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருவாரூர் மாவட்டத்தில் தமிழ்நாடு அரசு அறிவிப்பின்படி கீழகாவாதுக்குடி, தண்டலை, இலவந்தார்குடி உள்ளிட்ட சில ஊராட்சிகள் திருவாரூர் நகராட்சியில் சேர்க்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. அந்த அறிவிப்பை தொடர்ந்து பெருந்தரக்குடி, புலிவலம் உள்ளிட்ட சில ஊராட்சிகளில் உள்ள பெரும்பான்மையான கிராமங்கள் நகராட்சியுடன் இணைக்கப்படும் என சமீபத்தில் அறிவிக்கப்பட்டதை தொடர்ந்து அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் பல்வேறு போராட்டங்களை முன்னெடுத்து வருகின்றனர். அதன் தொடர்ச்சியாக வெள்ளக்குடி, தென்புலியூர், வடக்குவெளி உள்ளிட்ட கிராமங்களைச் சேர்ந்த 500க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் தங்களது ஊர்களை நகராட்சியுடன் இணைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்திற்கு முன்னதாக ஊராட்சிகளை நகராட்சியுடன் இணைக்கக்கூடாது என தெரிவித்த பொதுமக்கள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். வேலூர் அருகே காட்பாடியில் சமையல் கேஸ் கசிவால் ஏற்பட்ட தீ விபத்தில் கணவன் படுகாயம் அடைந்த நிலையில் மனைவி பரிதாபமாக உயிரிழந்தார். வேலூர் மாவட்டம் காட்பாடி அடுத்த கீழ் வடுகன்குட்டையை சேர்ந்த
தம்பதியினர் சேகர், சங்கீதா. இவர்களுக்கு 2 மகன்கள் உள்ளனர். பொங்கல் தொடர் விடுமுறையை ஒட்டி 2 குழந்தைகளும் பாட்டியின் வீட்டிற்கு சென்ற நிலையில் சம்பவத்தன்று சங்கீதா சமையல் செய்ய கேஸ் அடுப்பினை பற்ற வைத்துள்ளார். அப்போது சிலிண்டரிலிருந்து கேஸ் வெளியேறி சமையலறை முழுவதும் பரவியிருந்த நிலையில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. சங்கீதாவின் சேலையில் தீ பற்றி உடல் முழுவதும் தீ பரவிய நிலையில் கத்தி கூச்சலிட்டுள்ளார். அதைக் கண்டு சங்கீதாவின் மீது பற்றிய தீயை அணைக்க முயன்ற அவரது கணவர் சேகரின் மீதும் தீ பற்றியது. இதையடுத்து இருவரின் அலறல் சத்தம் கேட்டு அருகில் இருந்தவர்கள் இருவரையும் மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்தனர். இவ்விபத்தில் சங்கீதா 100% தீக்காயங்களுடன் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். 50% தீக்காயங்களுடன் சேகர் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விடுதலை புலிகள் தலைவர் பிரபாகரனுடன் சீமான் எடுத்ததாக கூறப்படும் புகைப்படம் தான் எடிட் செய்து கொடுத்தது என திரைப்பட இயக்குநர் சங்ககிரி ராஜ்குமார் தெரிவித்துள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பாக எம்நாடு தொலைக்காட்சிக்கு பிரத்யேக பேட்டியளித்த அவர், தான் தனியார் தொலைக்காட்சி ஒன்றில் எடிட்டிங் பணியில் இருந்தபோது தொலைக்காட்சியில் பணியாற்றிய செங்கோட்டையன் என்பவரின் அழுத்தத்தால் இந்த எடிட்டிங்கை செய்ததாக கூறினார். நாளடைவில் அந்த புகைப்படத்தை பயன்படுத்தி நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் பரப்புரை மேற்கொண்ட நிலையில் இது தொடர்பாக தனக்கும் தொலைக்காட்சி ஊழியருக்கும் கருத்து மோதல் ஏற்பட்டதாகவும் கூறினார். தொலைக்காட்சி ஊழியரின் நிர்பந்தத்தால் உண்மையை கூறாமல் இருந்ததாகவும் தற்போது நிகழ்த்தப்படும் பிரச்சாரத்தின் அடிப்படையில் இந்த உண்மையை கூறுவதாகவும் தெரிவித்தார். ஏதாவது தேவைன்னா என்கிட்ட வந்து பண்ணிட்டு போயிருப்பார். அப்போது அது மாதிரியே ஒரு நாள் ஒரு டிவிடியில் சில புகைப்படங்கள் எடுத்துகிட்டு வந்திருந்தார். அதில் தலைவர் பிரபாகரனுடைய புகைப்படமும் அண்ணன் சீமானுடைய புகைப்படங்களும் கலந்த ஃபோட்டோக்கள் எடுத்துகிட்டு வந்து இது 2 பக்கத்தில் இருக்கிற மாதிரி மெர்ஜ் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லி கேட்டிருந்தார். நான் இது எதுக்குன்னு கேட்கும்பொழுது அவர் சொன்னார், இது அவருக்கு கிஃப்ட் பண்ணணும், அவர் சர்ப்ரைஸாக கிஃப்ட் பண்ணாட்டுருக்கோம் அவர் வீட்டில். ஏன்னா பிரபாகரன் அவருக்கு ரொம்ப பிடிக்கும், எனக்குமே 2 பேருமே ரொம்ப பிடிக்கும். நானும் அந்த அடிப்படையில் அவங்களுக்கு நான் பண்ணி கொடுக்கணும் அப்படின்ட்டு அதை ரொம்ப என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் அப்போ இருந்து எனக்கு டெக்னிக்கல் அறிவு வச்சு நான் பண்ணி கொடுத்துருந்தேன். 2வது அது காலப்போக்கில் அது வேறு விதமான செய்திகளோட பத்திரிக்கையில் வரும்பொழுது நம்ம செங்கோட்டையனை கூப்பிட்டு கேட்டேன், என்னங்கண்ணா இப்படிலாம் ஒரு செய்திகள் வருதுன்னு. அது விட்றா நம்மளால் ஒரு அரசியல் தலைவர் உருவாகிருக்கார் அப்படிங்கும்போது எனக்குமே மகிழ்ச்சியாக தான் இருந்தது. எனக்கு ரொம்ப நெருக்கமானவர், மனசுக்கு ரொம்ப நெருக்கமானவர். ஒரு ஈழத்தில் தலைவர் பிரபாகரன் இருக்காரா இல்லையாங்கிற ஒரு செய்திகள் குழப்பமான சூழலில் ஒரு வழி நடத்தக்கூடிய ஒரு தலைவராக அவர் நாங்கள் நினச்சோம். அப்போ அது எனக்கும் நான் அது ரொம்ப உண்பட்டு தான் விருப்பப்பட்டு அந்த வேலையை செஞ்சு கொடுத்தேன். காலப்போக்கில் தொடர்ந்து அவர் தலைவர் பிரபாகரனை பற்றின செய்திகள் அவர் சந்தித்தப்போ நடந்ததாக சொல்கிற செய்திகள்லாம் எனக்கு ரொம்ப மனசுக்கு வருத்தமாக இருந்தது. அதாவது சிலர் நான் சந்திக்கவே இல்லை அப்படின்னு சொன்னதாக சொல்கிறேன். அதாவது அவர் சந்திச்சிருக்கலாம், அவர் எவ்வளோ நேரம் சந்தித்தார், இதை பற்றிலாம் எனக்கு எதுவுமே தெரியாது. நான் உறுதியாக சொல்கிறது அந்த புகைப்படம் நான் என்னால் எடிட் பண்ணப்பட்ட புகைப்படம் அப்படிங்கிறது தான். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.